வணக்கம். சிங்கப்பூர் ஈவென்ட் சூப்பராக போச்சு. பல புது நண்பர்கள் 10 நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில். ஸோ பல பேரை சந்தித்தேன். இப்போ ரோட்டில் சந்தித்தேன், கடையில், இங்கே அங்கே, மாலில், பல இடத்துல சந்தித்தேன். ஈவெண்ட்லேயும் சந்தித்தேன். எனக்கு ரொம்ப மன திருப்தி. ஸோ அடுத்தது ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க. இந்த வாட்டி அபுதாபிக்கு வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க. அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம். அக்டோபர் 5 ஈவெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில்லையும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. என்னோட வீடியோக்களை பார்க்குற எல்லாருக்கும் என்னோட விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி பற்றி பேசணுங்கிறதுனால விநாயகர் கடவுளை பற்றி பேசுவோம். நான் என்ன நினைக்கிறேங்கிறத பற்றியும் பேசுவோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு விநாயகருங்கிறது சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த கடவுள். ஒரு வாட்டி பார்வதி குளிச்சுட்டு இருக்கும்போது யாரையும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதுனால சிவனையே உள்ளே வராமல் நிறுத்திடுவார். கடைசியில் சிவனோட கணங்கள் அவரோட போர் போடுவாங்க, எல்லாரையும் தோக்கடிச்சிடுவார். கடைசியில் சிவனே அந்த குழந்தையோட தலையை வெட்டிடுவார். பார்வதிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அவள் எல்லாரையும் சகிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போது சிவன் சொல்லுவார், அவரை திரும்பி உயிரோடு கொண்டு வரேன். ஆனால் தலை இந்த மனுஷ தலை வைக்க முடியாது. நீங்கள் பார்க்குற முதல் அனிமலோட தலையை கொண்டு வாங்க, அந்த தலையை வச்சு இவரை திரும்பி உயிருக்கு கொண்டு வைக்கிறேன்னு. கிடச்சது ஒரு யானைத்தலையை போற்றி அவரை விநாயகர் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடுவோம். இது இந்தியா ஃபுல்லாக இன்னைக்கு கொண்டாடுவாங்க. இதை பால் கங்காதர் திலகர் அப்படின்னு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஒருத்தர் மகாராஷ்டிராவில் ரொம்ப பாப்புலர் ஆக்கினாங்க. அதனால் இதை மகாராஷ்டிராவில் 10 நாள் விமர்சனையாக கொண்டாடுவாங்க. கணபதி பூஜை, கணபதி பாபாங்கிறது பெரிய விஷயம். இது பண்டால் போட்டு 10 நாள் நடத்துவாங்க. கடைசி நாள் கடலில் கொண்டு போய் இந்த சிலையை விசர்ஜனம் பண்ணுவாங்க. இன்றைக்கி இது தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. இது திலகர் ஏன் பண்ணார்னா, அன்றைக்கி பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னா, நீங்கள் பொலிட்டிக்கல் மீட்டிங்லாம் போடக்கூடாது, ஆட்களை ஒரு இடத்துல சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆட்களை ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு, மக்களை கூட்டி தேசத்தை பற்றி பேசுறதுக்கு திலகருக்கு இது ஒரு பெரிய அக்கேஷனாக கிடச்சிது. அதனால் இதை அதுக்கு யூஸ் பண்ணார். இன்றைக்கி அதோட கலரை பல பேர் வேறு விதமாக மாற்றி இதை வைலன்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இஸ்லாமியர் இடத்துக்கு ரூட்டில் குதிக்கிறமாக இருக்கிற முக்கியமான ரூட்டுகளை அதை கொண்டு போய் வேணுன்ட்டே அவங்கள ப்ரொவோக் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்டு பண்ணணும். இதை விநாயகர் உங்களை பண்ண சொல்லவே இல்லை. சரி, விநாயகர்னால் யாருன்னு சொல்லிட்டேன். விநாயகரை பற்றி இன்னும் 2 பெரிய கதை இருக்குது. அது 2ஐயும் சொல்லிடுறேன். வியாச ரிஷி மகாபாரதத்தை சொல்லும்போது அதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீ எழுதிட்டே இருக்கேன், நீ நிறுத்தக்கூடாது, நிறுத்தினா என்னால் சொல்ல முடியாதுன்பார். ஸோ அந்த இதுக்கு நான் எழுதுறேன்னு ஒத்துண்டது விநாயகர். விநாயகர் ஒரு எழுத்தாணியை வச்சு அதை எழுத ஆரம்பித்ததா வரலாறு. அது எழுத ஆரம்பிக்கும் போது அந்த பேனா உடஞ்சிடுறது. வியாசர் நிறுத்த மாட்டார். அப்போ ஒரு 2 தந்தத்தில் ஒரு தந்தம் உடைச்சி அந்த தந்தத்தால் அதை எழுதினதா ஐதீகம். அதனால தான் அவருக்கு பிள்ளையாருக்கு எந்த இடத்துலையும் பார்த்தா 2 தந்தம் இருக்காது, ஒரு தந்தம் தான் இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் ஏகதந்தம்னு பேர். அதே மாதிரி இன்னொரு கதை, ரொம்ப முக்கியமான கதை என்னன்னா, பிள்ளையாருக்கு அவர் ஞானஸ்தர்னு பேர். இந்த ஞானம் வந்தது எதனாலனா, சிவனும் பார்வதியும் இருக்கும்போது ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு போட்டி வரும். அந்த போட்டியில் நாரதர் தான் அந்த ஐடியா கொடுப்பாரு, போட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ பழம்னு. அப்போ நாரதர் சொல்கிறது, உலகத்தை ஃபுல்லாக யார் முதல் வாட்டி சுற்றி வராங்களோ முதல்ல அவங்க வாகனத்தில் அவங்கள தான் பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகர் உடனே மயிலில் எடுத்து உலகத்தை சுத்த போயிடுவார். ஆனால் விநாயகரோட வாகனம் மூசிக்கம், அனாதை ஒரு எலி,
எலியில் உட்காந்து போகிறதுங்கிறது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள். அதனால் அவர் யோசிப்பார். அம்மாவும் அப்பாவையும் 2 வாட்டி சுற்றினா உலகத்தை சுற்றின மாதிரின்னு ஒரு வாட்டி சுற்றிட்டு வந்து வணக்கம் வச்சுருவார். பழைய தத்துவத்தை சொல்லிடுவார். இது மாதிரி அம்மா அப்பாவை நான் சுற்றி வந்துட்டேன், அதனால் எனக்கு தான் பழம்னு. அதனால் பழத்தை அவருக்கு கொடுத்துருவாங்க. முருகன் உலகத்தை சுற்றிட்டு வருவார். அவருக்கு பழம் கிடைக்காது. அதனால் அவருக்கு ரொம்ப கோபம் வரும். அதனால் கோச்சின்ட்டு பயணிக்கு போயிடுவாருன்னு ஐதீகம். அதனால தான் அவரை பயணியில் தண்டபாணி அப்படிங்கிற பேரில் கூப்பிடுறது. இதெல்லாம் நம்ம புராணத்தில் இருந்தது. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஜெனோஃபேன் அப்படின்னு ஒரு பெரிய ஃபிலாசபர் இருந்தார். ஜெனோஃபேன் ஒரு பெரிய க்ரீக் ஃபிலாசபர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷங்கள் கடவுள் பண்ணுறச்ச அவங்களோட இமேஜும் கூட இருந்த பிராணிகள் இமேஜையும் வச்சு தான் அவன் பண்ணுவான் கடவுள் அப்படின்னு. அதனால் மனுஷனையும் யானையும் கம்பைன் பண்ணி போட்டது தான் இந்த விநாயகர். யானைக்கு இருக்கிற ஒரு பெரிய மெமரி உண்டுன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எலிஃபென்டைன் மெமரின்னு இங்கிலீஷில் சொல்லுவாள். அந்த இன்ஃபென்டைன் மெமரி இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த விநாயகர் மூஞ்சியை சூட்டி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த கடவுள் அந்த மெமரியை கொடுக்கறது. ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. அதனால் பிள்ளையார்கிட்ட வழங்கினா ஞானம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை உண்டு. படிப்பு வேறு, ஞானம் வேறு. படிப்புங்கிறது சரஸ்வதி கொடுக்கறது. ஞானம்ங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். படிக்கிறதுங்கிறது எழுதி படித்து ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ணுறது. ஆனால் அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியறது ஞானம். அந்த ஞானம் வருது விநாயக பெருமாள்கிட்டேருந்து. அதனால்தான் விநாயகர்கிட்ட நம்ம முதல்ல கும்பிடுறது உண்டு. நம்ம வீட்டில் எனி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் சுபகாரியம் விநாயகர் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. விநாயகர் சிலை இல்லாட்டாலும் மஞ்சளில் விநாயகர் சிலையை பண்ணி விநாயகருக்கு பூஜை பண்ணப்புறம்தான் மற்ற மீன் பூஜையை ஆரம்பிப்போம். அதுவும் சிவன் அவருக்கு கொடுத்த வரன்னு பேர். அதனால் ஹிந்து சம்பிரதாயத்தில் முதல்ல விநாயகர் பூஜை பண்ணிட்டு தான் மற்றபடி என்ன பூஜையும் பண்ணுறது. அதனால் விநாயகருங்கிறது ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது விநாயகர் பூஜையில் ஆரம்பிக்கிறது. அதனால் நாளைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் நல்லா போகும். நீங்களும் பிள்ளையாரை வழிபட்டு உங்களுக்கும் ஞானம் கிடைக்கணும்னு நான் எல்லாம் அறிந்த விநாயகர்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.